என்னோட இதயத்தையே தாரேன் தாங்க வாங்கிங்க. என்ன ஒரு நல்ல ஒரு மனசு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த நிறம் மாறும் பூக்கள் இல்லை, இது வந்து Vivo V25 Pro. ஏற்கனவே வந்து Vivo V23 Proவில் கூட இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே வந்து இங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கில்மா வேலைகள்லாம் வந்து இந்த ஃபோனில் பண்ணலாம். ஆனால் இது மட்டும் நம்பி இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பூவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி. ஸோ இந்த விவோவும் ஒரு கேள்விக்குறி. அது இருக்கட்டு. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வருது. இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Vivo V25 Pro வருது. இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க, பியூர் பிளாக் மற்றும் இந்த செயிலிங் ப்ளூ என்கிற இந்த கலர். ஸ்லிம்மாக தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.62 mm திக்னஸில் வருது, 190 கிராம்ஸ் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து கிளாஸு பற்றி நான் சொல்கிறேன், பட் பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு கிளியர் பேக் கேஸ் வந்திருக்காங்க, சாஃப்ட் பேக் கேஸ். இது யூசர் மேனுவல் இருக்குது. 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க, அதுக்கான கேபிளும் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இந்த Vivo V23 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து USB ஆடியோ ஜாக் அடாப்டர் தந்துருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது, பட் அதில் வந்து பாக்ஸ்லேயே வந்து அது தந்துருந்தாங்க. பட் இந்த பாக்ஸில் அது இல்லை. உங்கள்கிட்ட ஒரு வயர்டு இயர்ஃபோன் இருக்குது, அதில் பாட்டு கேட்கணுன்னா அதுக்கான ஒரு கனெக்டர் நீங்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கும். பாக்ஸ்லேயே தந்துருக்கலாம், பட் கட் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. இதோட டிசைனுக்கு வருவோம். ஸோ இந்த நிறம் மாறும் பேக் பேனல் தான் இதோட ஹைலைட். ஸோ இதில் ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சன் பாத்திங் பண்ணுவாங்க கொஞ்சம் டேன் ஆகலான்னு. அப்போ அப்படி டேன் ஆகும்போது எங்கெல்லாம் துணி இருக்கோ அந்த இடம்லாம் வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், மற்ற இடம்லாம் வந்து டேன் ஆகும். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வந்து அப்படி தான் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வெயிலில் போனீங்கன்னா நீங்கள் எங்கே பிடிச்சிருக்கீங்களோ அந்த பகுதி மட்டும் இந்த மாதிரி கலர் மாறி போய் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், ஷேடில் வந்து திரும்பி அது போயிடும். ஒரு காமெடியும் அதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் ஃப்ளூரைட் ஏஜி கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிழலில் இருக்கும்போது ஒரு கலர், அதில் வெயில் பட்ட ஒரு கலர். வீட்டுக்குள்ளே வந்து வெயில் இல்லை, ஸோ நான் வந்து யூவி லைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூவி லைட் இதில் அடிச்சிங்கன்னா கலர் மாறும். ஸோ உங்களுக்கு ஸ்டென்சில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி வேலைகள்லாம் அதில் வந்து பின்பற்றம் பண்ணிக்கலாம். வாங்கின புதுசில் இந்த மாதிரிலாம் பண்ணுவேங்க, அப்புறம் அது போர் அடிச்சு போகும். ஸோ பட் இந்த ஆப்ஷன் வந்து Vivo மட்டும் தான் தராங்க இருக்கேன், வேறு எந்த ஃபோனும் அதில் தரதில்லை. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, USB டைப் சி போர்ட் இருக்குது மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இது வந்து டூவல் சிம் போடலாம், மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 7 5G பேண்டு கிட்ட இந்தியாவில் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கூட தந்திருக்கலாம், ஏன்னா 5G இப்போ அடுத்து இப்போ வரப்போகுது. ஒரு 10-12 பேண்ட்லாம் தந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் பேண்டெல்லாம் சப்போர்ட் ஆகும் சொல்கிறாங்க. 5G வந்தப்பறம் தான் உண்மை நிலவரம்லாம் தெரியும். எந்தெந்த ஃபோனில் என்னென்ன பேண்டு தராங்க, ஒழுங்காக ஒர்க் ஆகுமாங்கிறது 5G வந்தப்பறம் தான் தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பிளெயினாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்குது, கார்னர்ஸ்லாம் வந்து கர்வ்டாக இருக்குது. ஃபினிஷ்லாம் பரவாயில்லாமல் தான் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட், எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் ஃபஸ்ட் நான் சொல்லேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு 3D கர்வ்டு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ சைட்ஸ்லாம் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி கர்வ்டாக வருது. ஸோ 3D கர்வ்டு டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.56 இன்ச் டிஸ்பிளே, இது AMOLED டிஸ்பிளே. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் தராங்க. 300 Hz டச் சாம்பிளிங் ரேஷியோ இருக்குது. HDR10+ சர்டிஃபைட் டிஸ்பிளே இது. ஸோ கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டாக நல்ல ஒரு கலர் ரிப்ரொடக்ஷன், பிளாக்லாம் வந்து டீப்பாக டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இதில் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. அதில் எனக்கு பிடித்தமான பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இந்த மாதிரி சைடில் வெர்டிக்கலாக வர மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து வேலை செய்யுது. இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதோட விலை சரியாக தெரியாது, பட் ஒரு 40,000 38,000 40,000 வரும்னு நான் நம்புகிறேன். பட் விலையை வந்து கீழே நான் அப்டேட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து Dimensity 1300 மீடியாடெக் சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து V23 Proவில் வந்து பார்த்திங்கன்னா Dimensity 1200 இருந்து ஒரு சின்ன மார்ஜினல் அப்டேட் வந்து சிப்செட்டில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த விலைக்கு இந்த சிப்செட்டா, அதான் வந்து என்னோட கேள்வி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Reno 8ல் வந்து இந்த சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் OnePlus Nord 2T நினைக்கிறேன், அதுலேயும் வந்து இந்த சேம் Dimensity 1300 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. அதோட விலைகள்லாம் வந்து குறைவு இதை விட. பட் இது விலையும் அதிகம், பட் சிப்செட் அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்கிரேட் கொடுக்கலங்கிறது தான் உண்மை.
8GB 12GB RAM ஆப்ஷன் இருக்குது, 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்பேண்டட் RAM இருக்குது, அப் டு 8GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேம் விளையாடு அதுக்கெலாம் ஓகே, பட் இந்த விலைக்கு இதை விட பெட்டர் வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். இந்த விவோ V23 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருந்தாங்க, ஃப்ரண்டில் வந்து டூவல் செல்ஃபி கேமரா தந்திருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க, 8 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் சென்சர் இருக்குது, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. ஸோ 108லேருந்து கீழே போய் 64 தான் இதில் தந்திருக்காங்க. சரி, கேமரா எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டூவல் செல்ஃபி கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு 32 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா தான் தந்திருக்காங்க, சென்டர் பஞ்ச் கோலில் இருக்குது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K மேக்ஸிமம் 60 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிலைஸ்டு வீடியோ வந்து 4K 30 FPSல மேக்ஸிமம் எடுக்கலாம். அப்புறம் அல்ட்ரா ஸ்டெடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 FPSல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா மோட் நிறையவே தந்திருக்காங்க. லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், ஹே ஸ்டிக்கர், வீலாக் மோட், ப்ரோ ஸ்போர்ட்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டபுள் எக்ஸ்போஷர், டூவல் வீடியோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சீன் இல்லை இந்த கேமராலையும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1080 60 FPSல ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு எடுத்த வீடியோ சாம்பிள். ஸோ ஸ்டாண்டர்ட் அல்ட்ரான்னு 2 ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் வந்திருக்காங்க. இது வந்து 4K வீடியோ சாம்பிள். 4K நீங்கள் வந்து மேக்ஸிமம் 60 FPSல வந்து வீடியோ எடுக்கலாம், பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து 30 FPSல வந்து எனேபிள் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு 30 FPSல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். டூவல் வியூ மோடும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். இதில் லாங்காக வச்சுக்கலாம், இந்த மாதிரி சர்க்கிளாக வச்சுக்கலாம், ஹார்ட் ஷேப்பில் கூட வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூவல் வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கலாம். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4830 mAh பேட்டரி தந்திருக்காங்க, 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. ஸோ நல்ல ஒரு பேட்டரியில் கிடைக்குது, ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸ்பீட் டெஸ்ட் வீடியோவும் போடுறேன். ஸோ வழக்கம் போல் ஃபன் டச் ஓஎஸில் ரெண்டாவது ஆண்ட்ராய்ட் 12 வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் நிறைய ரிச்சான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு விவோ ஃபன் டச் ஓஎஸில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் வந்து விவோ V25 Pro. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணலை, விலைக்கு தக்கன அவங்க வந்து ரொம்ப ஒரு அப்கிரேடாக இது கொண்டு வரல. சில வந்து விஷயங்கள் கட் பண்ணிக்கும் கொண்டு வச்சிருக்காங்க விவோ V23 Pro கம்பேர் பண்ணும்போது. ஸோ எனக்கு விவோ V25 Pro வாங்க போகிறீங்க, நீங்கள் வந்து விவோ V23க்கு வந்து நல்ல ஆஃபர் கிடைக்கினாலும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அதே ஃபோனே வாங்கலாம். பட் விலை அதிகம், கொஞ்சம் இல்லை, அதிகமே விலை அதிகமாக தான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றிய இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் வந்து முழுமையான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. சரி, இனி வேறு என்ன டிசைன் போட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே என்னப்பா டீட்டெயில் சொல்ல போகிறேன், இதுலேயே எல்லாம் போட்டு வச்சிட்டியே அப்படி சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையா? மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.